இந்த பன்னீர் ரோஜா செடி உங்கள் வீட்லேயும் இருக்கலாம். அதிகம் பூக்கலைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. வளர்ந்துக்கிட்டே போது பூக்கள் வைக்கலைன்னு சொல்கிறாங்க. அதற்கான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி நல்ல வாசமுள்ள பன்னீர் ரோஜா பூக்கணும். இந்த செடியை நீங்கள் ஹெல்த்தியாக வாங்கணும். அதாவது பல கிளைகள் உள்ளதாக நீங்கள் வாங்கிடுங்க. அதன் பிறகு அந்த செடியை நல்ல ஒரு மண் கலவையில் வைக்கணும். அந்த மண் கலவைக்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள். அதன் பிறகு நம்ம மண் கலவையிலேயே அதிகமான உரங்கள் சேர்த்துருக்கிறதுனால உடனே எந்த உரமும் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு துளிர்கள் வரணும். துளிர்கள் வந்த உடனே தான் நீங்கள் உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த ரோஜா செடிக்கு மாதம் ஒரு முறை நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல், கம்போஸ்ட் இவற்றை கொடுப்பீங்கன்னாலும் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்தாதாங்க இந்த செடிக்கு பூக்க ஆரம்பிக்கும். ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் பூக்குன்னாலும் நமக்கு அதிக பூக்கள் வேணும். அதற்காக நம்ம கெமிக்கலையும் இங்கே கொண்டு வரோம். முதலாவதாக நீங்கள் என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல்-19 உரத்தை இந்த செடிக்கு 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கலந்து நீங்கள் கொடுக்கணும். இப்படி மெல்லிய கிளைகள் வரும்பொழுது கண்டிப்பாக நாம் கட் பண்ணிடணும். மெல்லிய கிளைகளில் நமக்கு பூக்கள் அதிகம் வைக்காது. அப்படியே வைத்தாலும் 1-2 பூக்கள் தான் பூக்கும். நமக்கு கொத்து கொத்தாக பூக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மெல்லிய கிளைகளை கட் பண்ணிங்கன்னா அதன் பிறகு தான் நமக்கு ஹெல்த்தியான இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பூக்களை அதிகம் கொடுக்கக்கூடிய கிளைகள் செழிப்பாக வரும். இந்த செடியிலேயே செழிப்பான கிளைகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. வீடியோவுக்காக நான் மெல்லிய கிளைகளை விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற கிளைகள் செழிப்பாக இருக்குது பாருங்கள். வீடியோவுக்காக நான் கொடுத்த இந்த மெல்லிய கிளைகளை நான் கண்டிப்பாக கட் பண்ணிடுவேன். அதன் பிறகு நீங்கள் தினம் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. பல வருடங்களுக்கு முன்னால் இந்த ஒரு டிப்ஸ் எனக்கு தெரியாததுனால எங்கள் வீட்லேயும் இந்த செடி பூக்கவே இல்லைங்க. எனக்கு எல்லா வகை ரோஜாக்களும் பூக்குது, ஆனால் இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் பூக்கலையேன்னு எவ்வளோ பூ பூத்தாலும் இவை பூக்கணுன்றது என்னோட விருப்பமாக இருந்தது. அதனால நான் தேடி தேடி இதனுடைய டிப்ஸை கண்டுபிடிச்சி இப்போ உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். நானும் பயன்படுத்தினேன். பெரிய செடிகளாக வளர்ந்துருச்சு, பூக்களும் நிறைய கொடுக்குது. மெல்லிய கிளைகளை கட் பண்ணிடணும், காய்ந்த இலைகளை நீக்கிடணும், காய்ந்த குச்சிகளை எடுத்துடணும். உயரம் போக விடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட உயரத்திலே நம்ம வச்சு பார்த்துக்கணும். இந்த செடிக்கு மற்ற செடிக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் போல் மிக குறைவாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. மற்ற ரோஜா செடிகளுக்கு ஒரு கைப்பிடி மண்புழு உரம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய செடிக்கு 4 கைப்பிடியாவது மண்ணை கிளறிட்டு போட்டுட்டு தண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி கெமிக்கல் உரமாக இருந்தால் 1 ஸ்பூன் தாராளமாக கொடுக்கலாம். மற்ற செடிகளுக்கு 1 கிராம் கொடுப்போம். இந்த செடிக்கு அதாவது வளர்ந்துருந்தால் 1 ஸ்பூன் கொடுக்கலாம். புதிதாக வைத்த செடிக்கு 1 கிராம் கொடுத்தாலே போதுமானது தண்ணீரில் கலந்து. இப்படி தொடர் பராமரிப்பில் நமக்கு இவ்வளோ செழிப்பான தளிர்களும் மொட்டுக்களும் பூக்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றொருங்க, இந்த செடியை நேரடி வெயிலில் நீங்கள் வச்சிடலாம். மற்ற செடிகள் ஹைப்ரிட் மற்றும் மினியேச்சர் போன்ற செடிகளை நீங்கள் நிழல் பகுதியில் வச்சாலும் செமிஷேட் பகுதியில் வச்சாலும், ஆனால் இந்த பன்னீர் ரோஜாக்கு நேரடி வெயில் தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் இந்த செடியை நேரடியில் வைக்கும் பொழுது, நேரடி வெயிலில் வைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு தண்டுகள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பூக்கள் பூத்துரும். கண்டிப்பாக அடிக்கடி பூத்து முடிந்த பிறகு நீங்கள் ட்ரிம் பண்ணிடுங்க. மல்லிச்செடிக்கு கவாத்து எவ்வளோ முக்கியமோ அது போலவே இந்த பன்னீர் ரோஜாக்கும் கண்டிப்பாக கவாத்து முக்கியங்க. இதில் மற்றொரு செய்தி, ஒரு சில கிளைகள் பூக்காத கிளைகள்னு நமக்கு இருக்குது. 7 இலை கொண்ட கிளைகள்னு இருக்குது. அந்த கிளைகள் வந்தால் நாம் கண்டிப்பாக அடிப்பகுதியிலேருந்தே எடுத்துடணும். பெரும்பாலும் வர்றதில்ல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், பூக்காத கிளைக்கும் பூக்கும் கிளைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிளைகள் வரும் அமைப்பிலேயே அதை நமக்கு
தெரியப்படுத்திடும். இப்படி ஹெல்த்தியாக வரணும். இந்த முனைகள் பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதில் மொட்டுக்கள் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நான் கையில் காமிக்கிறேன் பாருங்கள், தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். அந்த முனைப்பகுதி பாருங்கள், ஒரு கூர்மையான இலைகள் உடையதாக இருக்குது. கண்டிப்பாக இதில் நமக்கு பூக்காது. இப்படி ஒரு கிளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். மற்ற கிளைகள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பூத்துரும். அதுக்கு தான் பல செடிகள்லேருந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக காமிச்சிட்ருக்கேன். ஏன் கையில் நான் வச்சிட்ருக்கிறது பூக்காது, ஆனால் செடியில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான தளிர்கள் கண்டிப்பாக பூத்துரும். என் கையில் இருக்க மாதிரியான ஒரு கிளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்துருங்க. அதற்கு நீங்கள் கொடுக்குற தண்ணீரோ உரங்களோ எல்லாமே வீண் தான். எடுத்துகிட்ட பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய தளிர்கள் நமக்கு நல்லா வரும். மீண்டும் நான் காமிக்கிறேன் இந்த தளிர்களுக்கான வித்தியாசத்தை. இதன்படி உங்கள் வீட்டு செடிகளில் இருக்கக்கூடிய இந்த 7 இலை கொண்ட கிளைகள் வந்தால் கண்டிப்பாக நீக்கிடுங்க. இந்த 2 கிளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். எவ்வளோ அழகான செந்தளிர் செடியில் இருக்குது, அது பூக்கும். என் கையில் இருக்கிறது பூக்காது. ரோஜா வளர்க்குறது ரொம்ப எளிதுங்க. குறைவான தண்ணீர், குறைவான உரம், அதிக பொறுமை, இவை இருந்தாலே நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக பன்னீர் ரோஜாக்கள் பூத்துரும். பன்னீர் ரோஜா மட்டும் இல்லைங்க, எல்லா வகை ரோஜாக்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் பொருந்தும். ஷேட் நெட்டில் வைக்க வேண்டிய செடிகளை மட்டும் ஷேட் நெட்டில் வச்சுருங்க. மற்ற எல்லா டிப்ஸும் பொருத்தமானதாக இருக்கும். மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலும் ரோஜாக்கள் பூக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.